ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எப்படி போச்சு, எந்த வார்த்தையும் நான் சொல்கிறதுக்காகவே இல்லை கைஸ். ஸோ நம்ம ரிவ்யூ டைரெக்டாக பண்ணிடலாம், சரியா? ஸோ என்ன நடக்குது, எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்போ சிக்கன் சாப்பிட தெரிலன்னு அந்த 2 குட்டீஸுகளுக்கும் நம்ம ஆதி வந்து ஊட்டி விட்டுட்ருக்காப்புல. இந்த ஊட்டி விட்டதை பார்த்து டென்ஷன் ஆகி மித்ரா சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறாப்புல. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, நம்ம திலகா பாட்டி வேற பக்கத்தில் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இவன் மித்ரா வேற இது பண்ணிட்டு உட்காந்துட்ருக்குறான். எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் அந்த ஆதிப்பையன் அப்படின்னு சொல்லி மைண்டு வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்குது. ஆக மொத்தம் இதயம் சீரியலில் எல்லாத்துக்கும் மைண்டு வாய்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். திலகாமா மைண்டு வாய்ஸில் இத்தனை வரைக்கும் வாயை திறந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த அம்மாவும் மைண்டு வாய்ஸில் பேச ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம பாரதி கூட ஒரு பாட்டி இருக்கும் பாருங்க, பாரதி கூட ஒரு பாட்டி இருக்கும் பாருங்கள். அந்த அம்மாவும் எப்போ பார்த்தாலும் மைண்டு வாய்ஸிலே தான் பேசும். ஸோ எல்லாருமே மைண்டு வாய்ஸிலேயே பேசி மைண்டு வாய்ஸாகவே போயிருங்கடா, சரியா? ஸோ சாப்பிடாம எழுந்திரிச்சு போனங்காட்டியும் ஏன் இப்படி மித்ரா பண்ணுறான்னு சொன்னோன்னே சுதாகர் டென்ஷன் ஆகி, ஆமாம் நீங்கள் பண்ணுற வேலைக்கெல்லாம் அவள் டென்ஷன் ஆகாமல் இஹின்னு சிரிச்சுட்டா இருப்பா. ஆமாம், அவளுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் செய்கிறதாச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டுட்டு நடிக்கிற ஆளுகிட்ட நாங்கள் என்னத்தை பேசுகிறது, சரியா? அவள் எதுக்கு கோச்சிட்டு போகிறாங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரியே கேட்பீங்க பார்த்தீங்களா? அதனால தான் எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்ல, உடனே மித்ராவை போய் சமாதானப்படுத்த ஆதி எல்லாருமே சாப்பிடாம மித்ரா சாப்பிடலேன்னு கையை கழுவிட்டாப்புல, தங்கச்சி சாப்பிடலேன்னு சுதாகர் கையை கழுவிட்டாப்புல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சாப்பிடலேன்னு ஆதியும் கை கழுவிட்டு போயிட்டாப்புல. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்கடா, சரியா? அப்புறம் நம்ம தவக்கலானே வேற இதான் ஜாக்குன்னு தட்டு நிறையா வச்சு போட்டு அமுக்குன்னு அமுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம திலகா பாட்டி வேற, என்னடா சாப்பாடை முன்ன பின்ன பார்க்காத மாதிரி இப்படி தின்னுக்கிட்டு இருக்கிற அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஸோ இதான் கைஸ் ஃபஸ்ட்டு சீனு. அதுக்கப்புறம் 2வது சீன் நடக்குது. மித்ரா சாப்பிடாம உள்ளே வந்தங்காட்டியும் ஆதி வந்து சமாதானப்படுத்த வர்றாரு. ஏன் சாப்பிடாம வந்தா என்னாச்சு அப்படின்னோடனே, புரிஞ்சுக்கோன்னு சொன்னேன். நீ என்னையே புரிஞ்சுக்கோங்க, சரியா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இதாகத்தான் இருக்குது. என்னையே நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னோட இடத்துலேருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆதி, எனக்கு சாப்பிட பிடிக்கல, அதனால் நான் எந்திரிச்சு வந்தேன். அதை கூட என் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே, சாரி மித்ரா, நீ மன்னிச்சிரு, நீ வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றப்பல புசுக்கு. அவள் அப்படியே ஷாக் ஆகி, என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சாரி மித்ரா அப்படின்னு சொன்னேன். என்னையை பார்த்து இப்படி கேட்டிங்களே ஆதி, உங்களுக்காக நான் 5 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னையை பார்த்து இப்படி கேட்டிங்களே ஆதி, என்னால் இதை தாங்கிக்கவே முடியலையே ஆதி. உங்கள் கூட நான் ஒரு நல்ல லைஃப்பை வாழணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேல, இப்படி ஒரு வார்த்தையை என்கிட்ட கேட்டிங்களே, என்னையை நீங்கள் ஒதுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் உங்களுக்கு வேண்டாதவளாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓவராக ரியாக்ட் பண்ணி பாத்ரூமில் போய், நான் இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் சாத்தி கத்தி எடுத்துகிட்டு, அட லூசு குப்பை, அப்படி சாகராவில் இருந்தால் பாத்ரூமே கையெடுத்து செத்து போக வேண்டியதானே, அதை வேற வெளியில் வந்து ஆதிக்கிட்ட பில்டப் பண்ணிட்டு காமிக்கிறான். நான் கையை இருக்க போகிறேன், நீ என்னை வந்து காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லி. ஐயோ, சூசைடு அட்டன் பண்ண போனவன் இப்படி தான் கதவை திறந்துட்டு ஆதிக்கிட்ட வந்து நேரடியாக நான் கையை இருக்க போகிறேன்னு சொல்லிட்டேன் சாவா. இந்த ஆதி ஒரு அதை கூட யோசிக்க மாட்டானா? ஐயோ சாமி. உடனே கையாக இருக்கிறோம் அதை இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு, நான் கையை அறுக்க மாட்டேன் ஆதி, எனக்கு நீங்கள் வேணும் ஆதி, சரியா? நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? உங்களோட ஒரு நல்ல லைஃப்பை நான் வாழணும்னு நினைக்கிறேன் ஆதி, என்னை இப்படி கேட்டிங்களே ஆதி. உடனே சொன்னேன், சாரி மித்ரா, என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படி சொன்னேன். அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஒரே அழுக. நீங்கள் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது ஆதி, உங்களை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு வேணும், ஐ லவ் யூ ஆதி அப்படின்னு சொல்லிட்டு மேலே சாஞ்சிட்டு அழுகிறாப்புல. அப்புறம் நான் உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு முகத்தில் பேசுகிறாப்புல. அப்புறம் அந்த சைடு ஆதி இருந்துட்டு என்ன நினைக்கிறான், சார் இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கிற மித்ராட்ட போய் நான் இப்படி பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாப்புல. ஆக்சுவலாக இது என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இவ வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் ஆதியை வந்து அடையணும்னு நினைக்கிறான். ஆனால் இவளுக்கு எல்லா விஷயம் தெரியுன்றது ஆதிக்கு தெரியல. அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அதாவது ஆதிக்கு கல்யாணம் ஆனது இவளுக்கு தெரிஞ்சு தான் இவ பண்ணிகிட்டு இருக்கிறா. ஆனால் மித்ரா பாவம், நம்மளுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சால் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லி இவன் பாவம் நினச்சிட்டு இருக்கிறான் ஆதி, சரியா? ஆக மொத்தத்தில் ஆதி தான் பாவன்ற மாதிரி தான் இருக்குது, சரியா? மித்ராவை நல்லவன் நினச்சி நம்பிக்கிட்டு இருக்கிறான் ஆதி. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன,
ரூமுக்கு வந்துடுறாப்புல. அப்புறம் தவளைகிட்ட வந்து ஓவராக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நான் இந்த மாதிரி 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையிலேயே நான் விளையாடிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரதியை நான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கிறதே நான் மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பில் என்ன நடந்தது, இந்த 5 வருஷத்துக்கு எந்த நடந்தது அப்படிங்கிறது பாரதிக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அதை ஏன் அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன காரணத்தினால சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு இடையில நான் மித்ரா வேறு ஏமாத்துறோன்னு எனக்கு இதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மித்ரா என் மேலே ரொம்ப லவ்வபுளாக இருக்கிறா, அவளை ஏமாத்துறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணுன்னே அங்கிட்டு நம்ம கூமுட்டன்னு கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆதி ஃபீல் பண்ணாதீங்க ஆதி, நீங்கள் மித்ராவை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் அவள் எவ்வளோ கெட்டவ தெரியுமா? அவள் ஒரு விஷச்செடி, அந்த விஷச்செடியை நான் வேரோடு பிடுங்கணும் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக நான் உட்காந்து இங்கே இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறேன். சரியா? நீங்கள் என்றைக்கு இந்த மித்ராவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எப்போ அந்த நேரம் வரும் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். மித்ரா ஒரு கெட்டவ, அவள் கெட்டவாங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிய போகுதுன்னு எனக்கும் தெரியல, அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவள் மனசுலேயே நினச்சிட்டு, அதான் நான் சொன்னேன் மைண்டு வயசு, இந்த மைண்டு வயசு தான் இது, மைண்டு வயசை பேசிட்டு போயிடுறாப்புல. அப்புறம் நம்ம தவளைகிட்ட வந்து நிறைய புலம்பி, தவளை அண்ணன் வேறு நிறைய அட்வைஸு, அண்ணே கவலைப்படாதண்ணே, நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும், அதே மாதிரி ஓம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா, இதெல்லாம் நானாக பேசுகிறதுக்கே சரியா, சீரியலில் பேசலை. ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கல, திடீர்னு ஒரு மாதிரி வலி வந்துடுது, செஸ்ட் பெயின் மாட்டம் வந்துடுது. அப்போ நம்ம தண்ணி கொடுத்து தவளனை வந்து இதுக்கு தான் நீ கண்டதையும் போட்டு யோசிக்காதேங்கிறது, யோசிச்சா நீ ஒரே அடியாக யோசிக்கிற, இங்கே பாரு இப்போ நீ நிறைய யோசிச்சனால பிபியில் கொண்டு போய் விட்டுரும், நீ ஏனே இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுத்துக்காப்புல. தண்ணியை குடித்தோடனே இப்போ பரவாயில்ல, நீ போய் படு, லைட் ஆஃப் பண்ணிட்டு படு, நான் வேணா யாரையே கூப்பிடவானே அப்படின்னு சொன்னேன். நீ யாரையும் கூப்பிட வேணா, நீ பேசாமல் லைட் ஆஃப் பண்ணிட்டு படு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாப்புல. படுத்தது தான் தாமசம். காலையில் பொழுது விடியுது. ஃபஸ்ட்டு அலாரம் அடிக்கும்போது தவளண்ணே எந்திரிச்சிடுறாரு. சரி, நைட்டே வலின்னு சொல்லிகிட்டு இருந்தார், நிறைய புலம்பிகிட்டே இருந்தார், நிம்மதியாக தூங்கட்டும், நம்ம எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 2வது அலாரம் அடிக்குது. 2வது அலாரம் அடிச்சுமே இவன் தவளனனுக்கு டவுட் வந்துருச்சு, என்னது இது, இதை அடிக்கும்போதே அலாரம் அடிக்கும்போதே அண்ணன் எந்திரிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு படுப்பார், இப்போ 2வது அலாரம் அடித்து எந்திரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி எழுப்பி பார்ப்போம்னு சொல்லி எழுப்புறாப்புல. ஆதி என்னன்னு எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்றாப்புல. எல்லாம் ஷாக்காகி மேலே வந்து அவங்க நம்ம பூமுட்டை வந்து வேகமாக கன்னத்தை பிடிக்குது, காலத்தை பிடிக்குது, ஆதி எந்திரிங்க ஆதி, ஆதி எந்திரிங்க ஆதி, ஆதி எந்திரிங்க ஆதி அப்படின்னு. உடனே மித்ராவும் வந்துட்டு அது என்னாச்சு அது என்னாச்சு அண்ணே என்னன்னு பாருங்கண்ணே அப்படின்னு. உடனே சுதாகர் இருந்துட்டு, கூல் மித்ரா, ஒன்றும் ஆகாது, யூ டோன்ட் வரி, நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடு முடியுது கைஸ். ஏன் கைஸ், அவ்வளோ பெரிய பணக்காரனாமா, அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கானாமா, அத்தனை பேரை வச்சு சோறு ஓடுறான், ஒரு கார் கூடயே இருக்காது, கை தாங்கல தவளையும் சுதாகரும் அவனை தூக்கிட்டு போய் காரில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, ஆம்புலன்ஸை கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அவன் படுத்தே கிடக்கணுமா? ஐயோ சாமி. அப்புறம் ஒன்று தான் கைஸ், அதாவது என்னென்னா மித்ரா வந்து கெட்டவ அப்படிங்கிறது நாடகம் பார்க்குற நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் ஆதிக்கு தெரியாது சரியா. மித்ரா வந்து அவனை பொறுத்தளவு நல்லவ, பாரதிக்கு வந்து அவள் கெட்டவன் தெரியும். ஸோ சரவணனுக்கும் அவள் கெட்டவன் தெரியும், ஆதிக்கு மட்டும்தான் தெரியணும். அப்போ ஆதிக்கு வந்து சீக்கிரம் மித்ரா வந்து கெட்டவ, புரியுதுங்களா? நம்மளுக்கு கல்யாணமான விஷயம் இவ தெரிஞ்சுதான் இவ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஆதிக்கு தெரிய வந்தால் மித்ராவோட சாப்டர் க்ளோஸ் சரியா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது ரெண்டையும் வச்சு நம்ம மேய்க்கிறதுக்கு நம்ம இதாகவே ஆயிடலன்னு சொல்லி இப்போ ஆதி வேறு மயக்கம் போட்டானா என்னாச்சுன்னே தெரியல, ஒரே இதாக தான் இருக்குது. பார்க்கலாம், இனி நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இத்தனை நாள் வந்து வீடு கோயிலுன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க, நீ அடுத்த எபிசோடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எபிசோடாக தான் இருக்க போகுது அடுத்த வாரம் ஃபுல்லாக சரியா. வெயிட் பண்ணி பார்ப்போம், ஆதிக்கு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஒருவேளை இந்த வழி மூலியமாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறது மூலியமாக அவருக்கு வந்து சில உண்மைகள் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குமோ அப்படின்னு நம்மளாம் நினச்சி பார்ப்போம் சரியா. நம்ம நினைக்கிறது எங்கே நடக்குது. ஸோ அடுத்த மற்ற சீரியல்லாம் பார்த்துடலாமா? ஸோ மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் இன்னும் பாவா கண்டுபிடிக்கலப்பா சரியா. அப்புறம் நம்ம கௌசல்யா மேடம் வந்து ரேவதியை காப்பாற்றி வளர தெரிஞ்சாங்க. அப்புறம் நம்ம ரேவதி அப்படியே கஞ்சாடையிலேயே கையை பிடிச்சி காமிச்சு உண்மையை சொல்ல விடாமல் தடுத்துட்டாப்புல. அப்புறம் கௌசல்யா கிட்ட எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லி அப்புறம் கௌசல்யா வந்து பாமா கண்டுபிடிக்கிறாங்களாமா. சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். கார்த்திகை தீபம் ஆனால் ஒன்றும் நான் தான் சொல்லலையா கேஸ், கார்த்திக் வந்து அந்த ஃபர்ச்சுனரை கொடுத்துட்டாங்க, நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டே இருங்க சார்,
கார்த்திகை தீபம் சீரியல் ஃபுல்லாக நீங்கள் காளியம்மா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் அதை கண்டுபிடிக்க காரை ஓட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரையும் கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலில் கார்த்தி வண்டி ஓட்டினது ரொம்ப அதிகம். சரியா? ரொம்ப ரொம்ப அதிகம். ஏற்கனவே தீபாவை காப்பாற்ற போய் ரம்யா ஒருத்தி உள்ளே வந்து அவளை ரம்யாலாம் என்ன ஆனானே தெரியல. அதான் ஒருத்தி வந்தால் பாருங்கள், ஃபஸ்ட்டு சீசனில் தீபாவை கொடுறதுக்கு ஒருத்தி வந்தால் பாருங்கள், அவெல்லாம் எங்கே போனானே தெரியல. சரி, ஓகே, டன். வேற என்ன சீரியல்? சந்தியா ராகம் ஸ்பீச்லெஸ். சரியா? அப்புறம் பாரிஜாதம். ஏயா நாடகம் எடுக்கிறது ஒரு ரூப்பு கட்டத்தனமாக எடுக்கிறீங்களேடா. அவள் வந்து அந்த ஸ்ரீஜா வந்து கெட்டவ அப்படின்னு சொல்லி நம்ம இசை வந்து நிரூபித்து நம்ம விஷாலை வந்து நல்லவன்னு ப்ரூவ் பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் விஷால் வந்து இசையை லவ் பண்ணுற மாதிரி காமிச்சு அப்புறம் கல்யாணத்தை பண்ணுங்கடா. எப்போ பார்த்தாலும் பிரச்சனையிலேயே கொண்டு வந்து கல்யாணத்தை பண்ணிடுறீங்க. அப்புறம் அவங்க 2 பேர்த்துக்குள்ள நடக்கிறத சீனை வச்சு 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 ஜவ்வாட்டை இழுக்க வேண்டியது. ஐயோ சாமி, முடியல ஐயா. அப்புறம் வேற என்ன சீரியல்? வீரா நான் பார்க்குறதே இல்லை, அண்ணாவும் நான் இப்போ பார்க்குறதே இல்லை. அது என்னமோ வீரா மறந்து கொண்டு வந்து அண்ணா சீரியலில் போட்டு கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா சீரியல்னால் எப்போயோ முடிச்சிருக்கலாம், அதை எதுக்கு இப்படி ஜவ்வாட்டம் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சவுந்தரபாண்டிங்கிறது ஒரு தாத்தா, ஒரு கிழவர். அவரை ஒரு அடி மண்டையில் போட்டவோ இல்லை எங்கேயாவது ஒரு அடி அடித்தவோ போட்டு மண்டையை போட்டுருவார் அந்த ஆள்லாம் ஒரு வில்லன்னு சொல்லிட்டு கதையை இவ்வளோ ஜவ்வாட்டை இழுத்துக்கிட்டு. ஐயோ அப்பா, பாண்டியம்மான்னு ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருந்துச்சு, அந்த அம்மாவை சாகடிச்சிட்டாங்க. டக்குன்னு எல்லாத்துக்கும் குழந்தை குட்டின்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து டக்குன்னு நாடகத்தை முடிக்க பாருங்க ஐயா. ஜவ்வாட்டை இழுத்தீங்கன்னா இது வீரமாறன் வந்து இந்த சீரியலில் வந்து என்னத்தை பண்ணுறாங்கன்னு தெரியல. அது பணத்தோடு வந்து முருகனை பார்க்க வந்திருக்காங்களாமா. அந்த இடத்துல பணம் திருட்டு போய் அந்த திருட்டு போய் வீரா மேலே விழுகுதாமா. ஐயோ சாமி, முடியலடா டே. எப்படிடா இப்படிலாம் உட்காந்து யோசிக்கிறீங்க? ரூம் போட்டு உட்காந்து யோசிப்பீங்களோ? அப்புறம் வேற என்ன? மத்தியானம் போடுற சீரியல் வாரிசு சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த நாடகத்தை பற்றி குறை சொல்லவே முடியாது. இன்னைக்கு வந்து தமிழோட ஆக்டிங் வேற லெவலு. தமிழ் இதைத்தான் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்தோம். செம சூப்பர். இதுக்கெல்லாம் காரணம் ஜனாமா தான். சரிங்களா? ஜனாமா தான் உங்களை மோட்டிவேஷன் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில நம்ம தேனு, கேடி, அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தன் 3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி நல்லா சூப்பராக இது பண்ணுறாங்க. நல்லா இருக்குது சீரியல். வந்து ஒரு போர் அடிக்காமல் இருக்குது, சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது நாடகம். அப்புறம் வேற என்ன? சின்னஞ்சிறு கிளியில் மறு வீட்டுக்கு கிருபா அனுப்புகிற மாதிரி தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரிங்களா? அப்புறம் வேற என்ன? கெட்டி மேளம் என்ன ஒரு வழியாக முருகனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? சரியா? அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்தோட இதுக்கு வந்து நம்ம தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டோமான்னு சொல்லி வெற்றிக்கு தெரியுமா தெரியாதா ஒன்றுமே தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இது 2கிட்டையும் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிறத விட நம்ம மயக்கம் போட்டே விழுந்துடலான்னு சொல்லி அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. செஸ்ட் பெயினா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னேன்னு சொல்லியிருப்பான்ட்டு இருக்குது. பார்க்கல நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது மூலயமா ஆதிக்கு வந்து சில பல ஞாபகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நினைக்கிறது நடந்தால் நல்லது தான். சீக்கிரமாக இந்த சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாய் கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.